ஆட்டுக்காரி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. கெட்டுப்போன இறைச்சி ரயிலில் வந்திருப்பதாக கிடைத்த தகவலால் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு ஆய்வுக்கு சென்ற உணவு பாதுகாப்புத் துறையினர் மூக்கை பொத்திக் கொண்டு ஓடும் காட்சிகள்தான் இவை. டெல்லியில் இருந்து சென்னைக்கு கடந்த சனிக்கிழமை வந்தடைந்தது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில். சரக்கு பெட்டகத்தில் இருந்து கீழே இறக்கி வைக்கப்பட்டிருந்த பார்சல் பெட்டிகளில் இருந்து இரத்தத்தோடு சேர்ந்து தண்ணீர் வடிந்து துர்நாற்றமும் வீசிக்கொண்டிருந்தது. பெட்டியின் அருகே புழுக்களும் நெளியவே இது குறித்து உணவு பாதுகாப்புத் துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் சதீஷ்குமார் மற்றும் மாநகராட்சி சுகாதார பணியாளர்கள் அங்கு சென்று ஆய்வு நடத்தினர். அங்கு கெட்டுப்போன ஆட்டிறைச்சி, ஆட்டுக்கால், பேக் செய்யப்பட்ட கோழி கபாப் இறைச்சி, காளான் என பல ஐட்டங்களை பறிமுதல் செய்தனர். அழுகி துர்நாற்றம் வீசியதால் அங்கிருந்து 1500 கிலோ எடை கொண்ட அந்த இறைச்சியை மொத்தமாக கொடுங்கையூரில் உள்ள குப்பை கிடங்கிற்கு அனுப்பி வைத்தனர் உணவு பாதுகாப்புத் துறையினர். -18 டிகிரியில் அட்டை பெட்டியில் வைத்துத்தான் இறைச்சியை அனுப்பி வைக்க வேண்டும் என விதி உள்ளதாகவும் இந்த விதியும் கடைபிடிக்காமல் இறைச்சி அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர் உணவு பாதுகாப்புத் துறையினர். -18 டிகிரியில் ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பாக்ஸஸ் எல்லாம் இருக்குது அவைலபிலிட்டி. அந்த பாக்ஸஸில் வச்சு அனுப்ப சொல்லியிருக்கோம். அப்படி இல்லைன்னா இவங்க ரயில்வே புக்கிங்லேயே வந்து இந்த மாதிரி தரமற்ற பொருளில் பெரிசபிள் இது மாதிரி ஆட்டு இறைச்சிகள், கோழி இறைச்சிகள்லாம் வருதுன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா பாதுகாப்பற்ற முறையில் வந்து வர்ற மாதிரி நீங்கள் எதுவுமே பார்சல் வாங்காதீங்கன்னு நாங்கள் வந்து அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்களும் அது வந்து கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போ கூடிய சீக்கிரத்தில் இந்த மாதிரி கெட்டுப்போன இறைச்சிகள் வந்து வெளி ஸ்டேட்லேருந்து நம்ம ஸ்டேட்டுக்கு வருவது எனக்கு உடனடியாக நிறுத்தப்படணும்னு நான் எதிர்பார்க்குறோம். கடந்த வாரம் டெல்லியிலிருந்து புறப்பட்ட ரயில் ஆந்திராவில் பெய்த கனமழையால் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு 4 நாள் தாமதமாக சென்னைக்கு வந்தடைந்ததாக கூறப்படுகிறது. ரயில் பெட்டியை தனியார் மொத்தமாக குத்தகைக்கு எடுத்து சரக்குகளை அனுப்புவதால் அனுப்புகிறவர் விவரம், யாருக்காக வருகிறது என்ற முழு விவரமும் உடனடியாக கிடைக்கவில்லை என தெரிவித்தனர் ரயில்வே போலீசார். சரக்குகள் முழுமையான பாதுகாப்போடு அனுப்புவதை உறுதி செய்ய வேண்டும் என ரயில்வே துறைக்கு வலியுறுத்தி உள்ளதாக தெரிவித்தார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி. பார்சல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட கையில் தனியாருக்கு கொடுத்துருக்காங்க போல இருக்குது ரயில்வேஸில். அது வந்து தனியாருக்கு போயிருக்கிறதுனால அவங்க வந்து ஏற்றும் பொழுது இந்த மாதிரி பெரிஷபிள் கூட்ஸ் வந்து அவங்க வந்து ஏற்றாமல் இருக்கிறது பெட்டர். அப்படி ஏற்றுற மாதிரி இருந்ததுன்னா பக்க பாதுகாப்போடு அவங்க ஏற்றுனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து சேர்ற மட்டும் -18 டிகிரி மட்டும் வர்ற மட்டும் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும்னு பார்க்குறோம். அதிக லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக சிலர் வெளி மாநிலங்களில் இருந்து எந்த விதமான பாதுகாப்பு விதிகளையும் கடைபிடிக்காமல் இறைச்சியை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. அந்த இறைச்சி கெட்டுப்போன நிலையிலேயே நட்சத்திர ஹோட்டல்கள் முதல் கையேந்தி பவன் வரையிலும் விநியோகிக்கப்பட்டு மக்களுக்கு உணவாக வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தனர் போலீசார். கெட்டுப்போன இறைச்சி, பூஞ்சை பிடித்த ஆட்டுக்கால் வரிசையில் தற்போது புழு பிடித்த இறைச்சியும் அசைவ உணவு பிரியர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் செய்தியாளர் வினோத்குமார்.